ஹலோ குட்டீஸ், டியர் பேரண்ட்ஸ், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 2020வது VBSற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நமக்கு இன்று முதல் 5 நாட்கள் நமக்கு தொடர்ச்சியாக VBS நமக்கு ஆன்லைனில் நடைபெறும். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருச்சபையில் நாம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இதை நாம் செய்வோம். ஆனால் இந்த வருஷத்திலே சில சூழல்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே நமக்கு ஆன்லைனில் ஒளிபரப்பாகிறது. இன்று முதல் 5 நாட்கள் நமக்கு வெள்ளிக்கிழமை வரை ஒளிபரப்பாகும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள். சரியாய் 10 மணிக்கு நமக்கு ஒளிபரப்பாகும். ஆமேன். அதற்கப்புறம் யூடியூப்ல இருக்கும். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் திருப்பி நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஆமேன். அதில் அநேக பாடல்கள் உண்டு, நல்ல நல்ல பாடல்கள். இங்கே நாமே நம்முடைய திருச்சபையிலேயே எழுதின பாடல்கள் நம்முடைய பிள்ளைகளே பாடியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நடனங்கள் உண்டு, ஆக்ஷன் சாங்ஸ், மனப்பாட வசனம், ஸ்டோரிஸ், நல்ல நல்ல கதைகள், பப்பட் ஷோஸ் உண்டு. இன்னுமாக நிறைய கேம்ஸ் இருக்கு. இன்னும் ஸ்கிட், நாடகம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்முடைய பிள்ளைகள். ஆகவே நீங்கள் அதான் பாருங்க. அருமையான குழந்தைகளே, அண்ணாமார்கள், அக்காமார்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் பாருங்க. நம்முடைய ஆண்டவருக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்களே வளர்த்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகள் இந்த சிறு பிராயம் முதல்ல சின்ன வயதிலிருந்தே கர்த்தருக்குள்ளே அவர்கள் உண்மையாகவும் அவர்கள் உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லாக அவங்க வளருவாங்க. உங்களுக்கு அவங்க உண்மையாக இருப்பாங்க, ஸ்கூலில் நல்ல பேர் எடுப்பாங்க, எல்லா இடங்கள்லையும் ஒரு நல்ல ஒரு பெயர்கள் உண்டாகும். அந்த பிள்ளைகள் மேலே மற்றவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாகும். அப்போ பாருங்க, நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு வளருவார்கள். இந்த சின்ன பிள்ளைகளை இப்பொழுதிருந்தே நாம் கர்த்தருக்குள்ளே நாம் வளர்த்தும் போது என்கரேஜ் பண்ணி கொண்டே இருங்க. சரியா? என்கரேஜ் பண்ணி அவர்களை வளர்த்தி கொண்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலும் அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். அவங்க கர்த்தருக்குள்ளே வளரட்டும். அதற்காக தான் முழு சிரத்தை எடுத்து கிட்டத்தட்ட நம்முடைய டீமில் 15லிருந்து 20 யூத் டீம் சகோதர சகோதரிகள் இணைந்து இந்த VBSஐ உருவாக்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சிரத்தை எடுத்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆங்காங்கே இருக்கிற இடங்களில் அநேக ரெக்கார்டிங்ஸ், அநேக காரியங்களை நாங்கள் செய்து இதை இந்த நாளிலே உங்கள் முன்பதாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது நிச்சயம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும், நன்றாக இருக்கும். ஆகவே நீங்கள் இதில் இரவு பகலாக நம்முடைய டீம் உழைத்திருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், யாராவது ஊர்களில், வெளிநாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஃபோன் பண்ணுங்க, சொல்லுங்க, இந்த டைமில் அவங்கள பார்க்க சொல்லுங்க. ஆமேன். அவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இதில் முடிவில் ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன். அது மாத்திரம் இல்லை, இந்த வருஷத்தில் இதற்காக நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய தலைப்பு ஒன்றை கொடுத்தார். அதாவது இயேசுவின் அடிச்சுவடு என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடு, ஜீசஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஆமேன். அந்த ஜீசஸ் ஃபுட் ஸ்டெப்ஸில் நம்ம நடக்கணும். அடிச்சுவடுன்னா என்ன? அவர் நடந்து போன பாதைகளினுடைய பின்பாக நாம் அதை கற்றுக்கொண்டு அன்பு, ஐக்கியம், சந்தோஷம், விட்டு கொடுத்தல், கீழ்ப்படிதல், பொறுமை, ஆமேன், இவைகள் எல்லாம் நாம் பிறருக்கு உதவி செய்தல், மன்னித்தல், சுறுசுறுப்பாக இருத்தல், இவைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளணும். அவருடைய அடிச்சுவடு, அவர் முன்பதாக போனார், நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. இந்த எல்லா நாளும் நம்முடைய டீம் மிக அழகாக அவர்கள் உங்களை நடத்துவார்கள். நான் இடையில நான் வந்து சந்திக்கிறேன். இல்லை, இந்த வாரத்தில் அடுத்த சில நிகழ்ச்சிகளில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Welcome to LGC VBS 2K20. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மரியோ, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். சூப்பர் மரியோ. எல்லாருமே இன்னைக்கு VBSக்கு வந்திருக்காங்க. ஆமா மரியோ. யாரெல்லாம் கிட்ஸ் சர்ச்சுக்கு வரவங்களோ எல்லாரும் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஹாய் எல்லாருக்கும். ஹாய். ஓகே, வருஷம் பண்ற மாதிரி VBS இந்த வருஷம் நமக்கு ஆன்லைன்ல வருது. எல்லாருமே VBS ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கான VBSல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, சாங்ஸ் இருக்கு, ஸ்கிட் இருக்கு, அப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட், ஆன்லைன் சர்டிஃபிகேட் இருக்கு. எல்லாரும் மறக்காம அதை எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கான சரியான நீங்க VBS பார்க்குற ஃபோட்டோ வந்து எங்களுக்கு எடுத்து அனுப்புங்க. இதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த வருஷம் VBS இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னிலேருந்து 5 நாள் நீங்க எங்க கூட இணைஞ்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. அநேகமான ப்ரோக்ராமை நீங்க பார்த்து அநேகருக்கு கற்றுக் கொடுங்க. அதுதான் எங்களோட VBSோட நோக்கமே. ஓகே, வருஷம் பண்ற மாதிரி இந்த வருஷமும் அதுக்கு ஒரு டைட்டில் இருக்குண்ணா. அப்படியே மரியோ? என்ன டைட்டில் மரியோ? பார்த்துட்டு வரலாமா? போலாமா? ஓகே, இந்த வருஷத்தோட டைட்டில் இப்போ உங்களுக்காக இங்க லான்ச் ஆகுது.
சூப்பர் மெரியோ, இந்த வருஷம் டைட்டில் சூப்பரா இருக்கே. ஆமா, ஃபுட் ஸ்டெப்ஸ், ஜீசஸோட ஃபுட் ஸ்டெப்ஸ், அடிச்சுவடுகள். ஏசப்பாவோட ஃபுட் ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறலாம். அதுதான் இந்த வருஷத்தோட நம்ம விபிஎஸ் டைட்டில். சூப்பர் மெரியோ. ஃபுட் ஸ்டெப்ஸ்னா என்ன மெரியோ? ஃபுட் ஸ்டெப்ஸ்னா ஜீசஸ் வந்து எப்படி நம்மளை வழி நடத்தினாரு, அவர் என்ன பண்ண சொன்னாரு, அதை தானே இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி தர போறோம் இந்த இயர்ல. அப்படியே மெரியோ, இன்னைக்கு என்ன நம்ம சொல்லி தர போறோம்? ஓகே, இந்த வருஷத்தோட இன்னைக்கு டே 1. இந்த டே 1க்கான டைட்டிலை இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கான டைட்டில் லவ்விங் காட், அன்பான தேவன். எல்லாரும் சொல்லுங்க, லவ்விங் காட். லவ்விங் காட். சூப்பர், எல்லாரும் சூப்பரா சொல்றீங்களே. எல்லாரும் சொல்லாமா அன்பான தேவன்? இன்னொரு தடவை சொல்லாமா அன்பான தேவன்? சூப்பர். ஓகே, இன்னைக்கு பாருங்க, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கதை கேட்க போறோம், டான்ஸ் ஆட போறோம், புது புது பாட்டு நிறைய இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். போலாமா? நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆட. எல்லாம் எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க புது பாட்டுக்கு? ஓகே, சூப்பர். எல்லாம் எந்திரிச்சிருங்க பார்க்கலாம். ரெடியா? போலாமா? வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு, ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு. இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஜிகில் ஜிகில் சாச்சா, முகில் முகில் சாச்சா, jiggle cha mugil cha, jiggle mugil cha cha, jiggle jiggle cha cha, mugil mugil cha cha, jiggle cha mugil cha, jiggle mugil cha cha. அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரூட் ஜூஸ், தினமும் குடிக்கணும் பைபிள் வாஸ். அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரூட் ஜூஸ், தினமும் குடிக்கணும் பைபிள் வாஸ். பிரேயர் தானே கால்சியம், பிரேயர் தானே கால்சியம். இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ். சுண்டக்கா சுண்டக்கா, கத்திரிக்கா வெண்டக்கா, சுண்டக்கா வெண்டக்கா, நீயும் கொஞ்சம் கேளக்கா. சுண்டக்கா சுண்டக்கா, கத்திரிக்கா வெண்டக்கா, சுண்டக்கா வெண்டக்கா, நீயும் கொஞ்சம் கேளக்கா. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு, ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு. இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஜிகில் ஜிகில் சாச்சா, முகில் முகில் சாச்சா, ஜிகில் சா முகில் சா, ஜிகில் முகில் சாச்சா, ஜிகில் ஜிகில் சாச்சா, முகில் முகில் சாச்சா, ஜிகில் சா முகில் சா, ஜிகில் முகில் சாச்சா. சுண்டக்கா சுண்டக்கா, கத்திரிக்கா வெண்டக்கா, சுண்டக்கா வெண்டக்கா, நீயும் கொஞ்சம் கேளக்கா. சுண்டக்கா சுண்டக்கா, கத்திரிக்கா வெண்டக்கா, சுண்டக்கா வெண்டக்கா, நீயும் கொஞ்சம் கேளக்கா. எல்லாரும் சூப்பரா ஆடினீங்கன்னா இன்னொரு டைம் இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடலாமா? வாங்க 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 வாங்க. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு, ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு. இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஜிகில் ஜிகில் சாச்சா, முகில் முகில் சாச்சா, ஜிகில் சா முகில் சா, ஜிகில் முகில் சாச்சா, ஜிகில் ஜிகில் சாச்சா, முகில் முகில் சாச்சா, ஜிகில் சா முகில் சா, ஜிகில் முகில் சாச்சா. அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரூட் ஜூஸ், தினமும் குடிக்கணும் பைபிள் வாஸ். அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரூட் ஜூஸ், தினமும் குடிக்கணும் பைபிள் வாஸ். பிரேயர் தானே கால்சியம், பிரேயர் தானே கால்சியம். இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ். சுண்டக்கா சுண்டக்கா, கத்திரிக்கா வெண்டக்கா, சுண்டக்கா வெண்டக்கா, நீயும் கொஞ்சம் கேளக்கா. சுண்டக்கா சுண்டக்கா, கத்திரிக்கா வெண்டக்கா, சுண்டக்கா வெண்டக்கா, நீயும் கொஞ்சம் கேளக்கா.
ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு இனியாக போறோம் fruitfulness இனியாக போறோம் fruitfulness ஜிகில் ஜிகில் சாச்சா முகில் முகில் சாச்சா ஜிகில் சா முகில் சா ஜிகில் முகில் சாச்சா ஜிகில் ஜிகில் சாச்சா முகில் முகில் சாச்சா ஜிகில் சா முகில் சா ஜிகில் முகில் சாச்சா சுண்டக்கா சுண்டக்கா கத்திரிக்காய் வெண்டக்காய் சுண்டக்கா வெண்டக்காய் நீயும் கொஞ்சம் கேளக்கா சுண்டக்கா சுண்டக்கா கத்திரிக்காய் வெண்டக்காய் சுண்டக்கா வெண்டக்காய் நீயும் கொஞ்சம் கேளக்கா. Oh yo, come on, the worship the real God, real hero, the Jesus. Powerful hero, மத்தவங்க zero. Powerful hero, மத்தவங்க zero. எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு, எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு. என்னை காத்திடுவார், என்னை தூக்கிடுவார், என்னை மீட்க வந்த தேவனவர். ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிட்டேன், சூப்பர் ஹீரோவாய் வந்தவரவர். என்னை காத்திடுவார், என்னை தூக்கிடுவார், என்னை மீட்க வந்த தேவனவர். ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிட்டேன், சூப்பர் ஹீரோவாய் வந்தவரவர். Jesus, my superhero, Jesus, my natural hero, Jesus, my real hero. He is the King of Kings. Jesus, my superhero, Jesus, my natural hero, Jesus, my real hero. He is the King of Kings. Powerful hero, மத்தவங்க zero. Powerful hero, மத்தவங்க zero. எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு, எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு. அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர். தேவைகள் அனைத்தும் அறிந்து கொண்டு தினமும் என்னை நடத்துபவர். 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர். தேவைகள் அனைத்தும் அறிந்து கொண்டு தினமும் என்னை நடத்துபவர். நீரே என்னை மீட்டவரே, நீரே என்னை காப்பவரே, நீரே என் துணையா நீர், நீரே எந்த சூப்பர் ஹீரோ. நீரே என்னை மீட்டவரே, நீரே என்னை காப்பவரே, நீரே என் துணையா நீர், நீரே எந்த சூப்பர் ஹீரோ. பவர்ஃபுல் ஹீரோ, மத்தவங்க zero. பவர்ஃபுல் ஹீரோ, மத்தவங்க zero. எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு, எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு. Oh yo, come on, the worship the real God, real hero, the Jesus. Powerful hero, மத்தவங்க zero. Powerful hero, மத்தவங்க zero. எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு, எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு.
என்னை தூக்கிடுவார் என்னை மீட்க வந்த தேவனவர் ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிட்டேன் சூப்பர் ஹீரோவாய் வந்தவரவர் என்னை காத்திடுவார் என்னை தூக்கிடுவார் என்னை மீட்க வந்த தேவனவர் ஆபத்து நேரத்தில் நோக்கி கூப்பிட்டேன் சூப்பர் ஹீரோவாய் வந்தவரவர் Jesus my superhero Jesus my natural hero Jesus my real hero he is the king of kings Jesus my superhero Jesus my natural hero Jesus my real hero he is the king of kings powerful hero மத்தவங்க சின்சியரோ powerful hero மத்தவங்க சின்சியரோ எனக்குள்ள அவரு பண்ண மாட்ட தவறு எனக்குள்ள அவரு பண்ண மாட்ட தவறு அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர் தேவைகள் அனைத்தும் அறிந்து கொண்டு தினமும் என்னை நடத்துபவர் 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர் தேவைகள் அனைத்தும் அறிந்து கொண்டு தினமும் என்னை நடத்துபவர் நீரே என்னை மீட்டவரே நீரே என்னை காப்பவரே நீரே என் துணையா நீரே என்ன சூப்பர் ஹீரோ நீரே என்னை மீட்டவரே நீரே என்னை காப்பவரே நீரே என் துணையா நீரே என்ன சூப்பர் ஹீரோ பவர்ஃபுல் ஹீரோ மத்தவங்க சின்சியரோ பவர்ஃபுல் ஹீரோ மத்தவங்க சின்சியரோ எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு எனக்குள்ள அவரு பண்ண மாட்டேன் தவறு நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க புது பாட்டுக்கு? எனக்கு எந்த குறையும் இல்ல ஜீசஸோட
சூப்பரா ஆடினீங்கப்பா. மறுபடியும் ஆடலாமா? வாங்க போலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே எங்களோட சேர்ந்து சூப்பரா டான்ஸ் ஆடிங்க. நாங்களும் ஓரமா நின்று உங்களோட சேர்ந்து ஆடிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. சாங் எல்லாமே புது சாங், எல்லாருக்குமே பழைய சாங்கும் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணி எல்லாத்துக்கும் டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்காங்க. அநேக சிரமங்களுக்கு மத்தியில் இதை வந்து தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அடுத்த நம்மளோட செக்ஷன் ஸ்டோரி டெல்லிங். எல்லாரும் கவனமா இருங்க, கவனமா கதையை கேளுங்க, எல்லாரும் காது கொடுத்து அந்த ஸ்டோரி கேளுங்க. ரெடியானா? ரெடி. ஓகே, நம்மளும் சேர்ந்து கேட்கலாம். வாங்க போலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். அந்த ஸ்டோரியோட தலைப்பு என்ன தெரியுமா? அன்புள்ள தகப்பன். ஊர்ல ஒரு அப்பா இருந்தாராம். அவருக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். மூத்த குமாரன், இளைய குமாரன். நம்ம வீட்டுல எப்படி இருக்கும்? அண்ணன், அக்கா, இல்லைன்னா தம்பி, தங்கச்சி, அப்படித்தானே இருக்கும். அதே மாதிரிதான் அந்த அப்பாவுக்கும் 2 பசங்க இருந்தாங்களாம். அந்த 2 பசங்களும் ரொம்ப சமத்தான பசங்களாம். உங்களை மாதிரியே எல்லா சொன்ன பேச்சும் கேட்பாங்களாம். அப்பாவுக்கு ரொம்ப பிரியமா இருப்பாங்களாம். அப்பா சொல்றதெல்லாம் கேட்பாங்களாம். அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் எப்படி இருப்பாரோ, ரொம்ப அன்பா இருப்பாராமா. 2 பேரும் மேலயும் எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பாராமா. ஆனா அந்த
குட்டி பையன் இருக்கான்ல, அந்த இளைய குமாரன், அவன் உங்களை மாதிரி ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவானாமா. ஆனாலும் அவங்க அப்பா வந்து அவன் மேல ரொம்ப அன்பாவும் இரக்கமாவும் இருப்பாராம். அவனுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாராமா. அந்த குட்டி பசங்க வளர்ந்து வர காலத்துல அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்களாம், ரொம்ப செல்வந்தவர்களா இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஆடு மாடு கோழி, அவங்க பெரிய எஜமான் வீட்டுல பெரிய வீட்டுல தங்கி இருப்பாங்களாம். அவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காதான். அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், அந்த இளைய குமாரனுக்கு எப்பொழுதுமே கையில வந்து பணம் கொடுப்பாராம், செலவு பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாராம். இளைய குமாரனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களா, வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா அந்த அமௌண்ட் வச்சு என்ஜாய் பண்ணுவாங்களாம். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களா, தப்பு தப்பா சொல்லி கொடுப்பாங்களாம். ஏன் நீ கொஞ்சம் பணம் வச்சிருக்க, நீ பெரிய வீட்டு எஜமான வீட்டு பையன் தானே, அப்ப நீ உங்க அப்பா கிட்ட போய் பாதி சொத்துல பங்கு கேட்டேன்னா கூட உங்க அப்பா கொடுப்பாரு, ஆனா நீ கொஞ்சம் பணம் வச்சு செலவு பண்ற அப்படின்னு சொல்லி தப்பான விஷயங்களை அந்த குட்டி பையனுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவானா, ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா உங்க சொத்துல பாதி எனக்கு கொடுத்துருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கறது எனக்கு செலவுக்கு பத்த மாட்டேங்குது, அதனால நீங்க உங்க சொத்துல பாதி அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லுவாராம். அப்ப அவங்க அப்பா யோசிப்பாராம், நம்ம பையனுக்கு எது உண்மைங்கிறது கத்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய சொத்தை பாதியா பிரிச்சு அந்த இளைய குமாரனுக்கு கொடுத்துருவாராம். அந்த இளைய குமாரன் அந்த சொத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாரா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போய் எல்லா பணத்தையும் செலவழிச்சிருவாராம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களாம், இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்தேன்னா உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அந்த பணத்தையும் உன்னையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, நம்ம என்ன பண்ணலாம் வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வேற ஒரு இடத்துக்கு, அந்த பையனை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களாம். கூட்டிட்டு போய் அந்த பையனோட அமௌண்ட் செலவழிக்கிற வரைக்கும் அந்த பையன் கூட இருந்து ஒவ்வொன்னா செலவு பண்ணுவாங்களாம். அவங்களுடைய காசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீந்து போற வரைக்கும் அந்த பையன் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம். ஃபுல்லா தீந்து போனதும் அந்த பையனை விட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்ப அந்த பையனுக்கு சாப்பாடே கிடைக்காதா, 2 நாள் பட்னியா இருப்பான். அப்பா யோசிப்பானா, ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு யோசிப்பானா. அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுல்ல. அப்ப என்ன பண்ணுவானா, சரி நம்ம போய் எங்கேயாவது வேலை கேட்கலாம், வேலை கேட்டு நம்ம அந்த வர காசுலயாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எஜமான கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்பானாமா. அப்ப அவர் சொல்லுவாரா, இங்க எந்த வேலையும் இல்ல தம்பி, பட் ஆனா நான் ஒரு பன்னி கூட்டம் வச்சிருக்கேன், அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீ வேணா அதை பாத்துக்கிறியா, அதுக்கான உணவெல்லாம் கொடுத்து அதை பத்திரமா வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரணும், அங்கங்க கூட்டிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லி சொல்லுவாராம். அப்ப அவன் சொல்லுவானா, சரி ஐயா நீங்க எனக்கு உணவு கொடுத்தா போதும், நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாராமா. ஆனா அந்த இளைய குமாரன் ரொம்ப கஷ்டப்படுவாராம். அவங்க வீட்டுல எப்படி இருந்தாரு, ரொம்ப பெரிய வீடு, அவருக்கு வேலையாட்கள் இருந்தாங்க, அவர் நேரத்துக்கு நல்ல ஃபுட்டு, நல்ல துணிமணி இருந்துச்சு, அவருடைய அப்பா அவ்வளவு அன்பா இருந்தாரு. பட் அவர் எங்க இருந்தாரோ, ரொம்ப அழுக்கு நிறைஞ்ச பிளேஸ்ல, ரொம்ப பன்னி கூட்டம்னா எப்படி இருக்கும், அங்க கிளீனா இருக்குமா, இல்ல இல்ல அழுக்கா தானே இருக்கும், அந்த இடத்துல இருந்தாராம். நல்ல ஃபுட்டும் அவருக்கு கிடைக்கலையா, அவங்க கொடுக்குற ஃபுட்டு அவருக்கு பத்தவே பத்தாதான். ஆனா அவர் என்ன பண்ணுவாரா, அந்த பன்னிக்கு வச்ச தவிட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவாராமா. அப்ப ஒரு நாள் அந்த எஜமானன் என்ன பண்ணாரு தெரியுமா, என்ன தவிடெல்லாம் கம்மியா இருக்கே, நான் இப்பதானே வாங்கி கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அப்ப அவர் சொல்லுவாராம், ஐயா நீங்க கொடுக்குற உணவு எனக்கு பத்தல, நான் பன்னியோட அந்த உணவை தவிட்டு எடுத்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அப்ப என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ இங்க வேலைக்கு வேண்டாம், நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவரை அங்க இருந்தோ துரத்தி விட்டுட்டாராம். ஆனா அவரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாராம், ஐயோ நம்ம வீட்டுல இருந்து வந்தது நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அப்பா விட்டு நம்ம வந்திருக்க கூடாது, அவருடைய பேச்சை நம்ம கேட்டிருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அவர் நினைப்பாராம். ஆனாலும் அவர் யோசிச்சு பார்க்கும்போது, ஐயோ நம்ம போய் அப்பா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும், அப்பா நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன், நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சுக்கோங்க, என்ன உங்க பிள்ளையா சேர்த்துக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது உங்க வீட்டு ஓரத்துல நான் இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு உணவு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு அவர் யோசிப்பாராம். பாவம் தான் அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாராம். அவர் போறத பார்த்துட்டு தூரத்துல இருந்து பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், ஐயோ நம்ம மகன் வரான் போல தெரியுதே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வேலையாட்களை கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து ஒண்ணு ரெடி பண்ணுங்க, காணாம போன அப்படின்னா தன்னை விட்டு போன தன்னுடைய மகன் வந்து திரும்ப வராருன்னு தெரிஞ்ச அப்பா ஒரு பெரிய விருந்தை ரெடி பண்ணுங்க, என்னுடைய பையனுக்கு புது ட்ரெஸ் மோதிரம், என்னுடைய பையனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, தொலைச்சு போன என்னுடைய குமாரன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாராம். அப்ப தூரத்துல வர மகனை பார்த்து கட்டி தழுவி முத்தம் கொடுத்து, மகனே நீ வந்துட்டியான்னு சொல்லி சொல்லுவாராம். அப்ப அவர் யோசிச்சு வச்சிருந்தாருல, ஆமாப்பா நான்
வந்து உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராமா. அவர் என்ன பண்ணுவாரா, சரி மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கட்டி தழுவி முத்தம் கொடுப்பாராம். இன்னொரு ஒரு அண்ணா இருந்தாங்க தானே, மூத்த அண்ணா. அந்த அண்ணா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப அங்க இருந்த வேலைக்காரரை பார்த்து, என்ன அங்க நடக்குது எங்க வீட்டுல, ஏதோ பெரிய விருந்து நடக்குது, என்ன எனக்கு தெரியாம நடக்குதுன்னு கேட்பாராம். அப்ப அந்த வேலைக்காரர் சொல்லுவாராம், எஜமானனே உங்க இளையகுமாரன் திரும்ப வந்துட்டாரு, அதனால அப்பா விருந்தும் பெரிய திருவிழா மாதிரி ரெடி பண்ணிருக்காரு, உங்களை அழைத்து வர சொன்னாருன்னு சொல்லி சொல்லுவாராம். அப்ப அந்த பெரிய பையன் என்ன பண்ணுவானோ, ரொம்ப கோவப்படுவானா. ஏன் அந்த பையன் என்ன பண்ணா, அப்பா பேச்ச கேட்டு அப்பா சொல்படி கேட்டு வயல்ல வேலை செஞ்சு அப்பா கூடவே தானே இருந்தான், வெளியில போகல, சொத்து பாதி கொடுங்கன்னு கேட்கல, அப்பா கூடவே இருந்த பையனுக்கு அப்பா என்ன பண்ணிருக்கணும், சரி நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருன்னு சொல்லி ஏதாவது ஒரு கன்று வெட்டியாவது கொடுத்திருக்கலாம், இல்லன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி கொடுத்திருக்கலாம். அப்படிலாம் அப்பா பண்ணல, தன்னுடைய வேலையை தானே அப்பா பார்க்க வச்சாரு, அதனால அவனுக்கு ரொம்ப கோபம் வருமாமா. சரி நம்ம போய் அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போவாராம். அவர் வீட்டுக்கு போகும்போது அப்பா சொல்லுவாராம், பெரியவனே அப்படின்னா பெரிய குமாரனே, நீ என்னுடையவன், என்னுடையது எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி கட்டி தழுவி முத்த கொடுப்பாராம். அதே மாதிரி இளைய குமாரனையும் சேர்த்துக்குவாராம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா எவ்வளவு பாசமா இருக்கிறாரு. அவங்க எவ்வளவு தப்பு பண்ணனாலும் அவங்க அப்பாவுடைய அன்பு எவ்வளவு பெரிதானதா இருக்குது பாத்தீங்களா. இப்படி உலகத்துல இருக்கிற அப்பா இவ்வளவு அன்பை செலுத்தும் பொழுது நம்மளுடைய பரமபிதா நம்ம மேல எவ்வளவு அன்பை வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் அவர் நம்மளுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் குற்றங்களையும், நம்ம என்ன பொய் சொன்னாலும், அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருந்தாலும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சாலும், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவர் மன்னிக்கிறாருல்ல, அவர் நம்ம மீது அன்பா இருக்கிறாருல்ல, அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பா இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, இதே மாதிரிதான் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அன்பாக இருக்கிறார், நாமளும் அன்பாகவே இருப்போம்னு சொல்லுது. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். என்னடி நீ வேற அன்பு கின்புன்ற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேனுது. என் வாழ்க்கையே எனக்கு எம்டியா இருக்கு, என்னமோ தெரியல, எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத போல இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? ஆமா, எனக்கு ரொம்ப வெறுமையா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏசப்பா வந்து நம்மள நேசிக்கிறாரு. நம்மளுடைய அன்பு அவர்கிட்ட செலுத்தணும்னா அவரும் அவருடைய அன்பை நமக்கு தருவாரு. எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய அன்பை டெய்லி அவர்கிட்ட செலுத்தணும். நான் போய் இன்னைக்கு போய் என்னோட அன்பை நான் போய் செலுத்திட்டு வரேன். ஏசப்பா கிட்ட போனா ஏசப்பா கூட அன்பு செலுத்தினா எல்லா எம்டினஸையும் ஏசப்பா சரி பண்ணி தந்துருவாரா? சரி, நானும் போய் எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட கொடுத்து அன்பை ஏசப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஏசப்பா, உங்க அன்பை எனக்கு தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி. வேற சொன்னா எல்லாத்தையும் கொடுத்தா ஏசப்பாட்டு அன்பு கிடைக்கணும். சரி, நம்ம கிட்ட எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். அசிச்சா சாப்பிட்றதுக்காக போற வழியில. ஐயோ அம்மா, தூக்க முடியலையே. ஹாய் ஜாக்லின். ஹாய் ஜோ. ஒன்னும் இல்ல ஜோ. என்ன மறைக்கிற? என்ன அப்பா போயிட்டாளா? நான் போய் ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அன்பை வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியலையே. ஹாய் ஜாக்லின். ஹாய் ஜோ. என்ன பண்ற? நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டே வந்துட்டேன். நீ இமேஜ் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப வெயிட்டா இருக்கு ஜோ, அதான் நடந்து போகவே சரி, முடியல. என்ன நீ கிட்ட சொல்ல கொஞ்சம். ஹாய் ஜாக்லின். அப்பதானே எனக்கும் தெரியும், நானும் அதுக்கு ஏதாவது சொல்லுவேன். சரி சரி இரு சொல்றேன். இது என்னுடைய கேஷ்யூ, எனக்கு இது மேல ரொம்ப லவ். இதை நான் ஏசப்பா கிட்ட கொடுக்க போறேன். அப்ப ஏசப்பா எனக்கு அன்பு தர போறாரு. ஐயோ சரி கொடு. வேற என்ன வச்சிருக்க? இது என்னோட பேட். இதை நான் ஏசப்பா கூட கொடுத்து ஏசப்பாவை நானும் விளையாடுவோம். அப்ப ஏசப்பா அவரோட அன்பை கொடுத்துருவாரு. ஐயோ சரி கொடு. வேற என்ன வச்சிருக்க? டோரா வச்சிருக்கேன். டோராவா? ஆமா. எதுக்கு? போற வல்ல வழி தெரியலன்னா மேப்ட வழி கேட்கலாம்ல. ஐயோ சரி கொடு. வேற என்ன வச்சிருக்க? அப்புறம் நான் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? மொபைலும் டேபு. இது எதுக்கு? ஏசப்பா கூட செல்ஃபி எடுத்து போட்டா நிறைய கமெண்ட்ஸ் கிடைக்குமா? போர் அடிச்சா கேம் விளையாடுவோம் நானே ஏசப்பாவும். ஐயோ ஏசப்பா சரி கொடு. வேற என்ன வச்சிருக்க? ரொம்ப முக்கியமான ஒண்ணு வச்சிருக்கேன்.
ஐயா இது எதுக்கு? நான் பாவம்ல போகும்போது எனக்கு பசிக்குள்ள அதுக்கு இந்த சின்ன பழம் எடுத்துட்டு போறேன். ஆமா ஆமா உனக்கு ஏத்த சின்ன பழம் தான் இது. சரி நான் இதெல்லாம் கொடுத்து ஏசப்பா கிட்ட இருந்து அன்பை வாங்கிடலாம்ல. ஏய் என்ன சொல்ற? ஆமா நீ தானே சொன்ன உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கூட ஏசப்பா அன்பை தருவாருன்னு. ஐயோ இவளை என்ன சொல்றது? இதெல்லாம் கொடுத்தா ஏசப்பாவோட அன்பு கிடைச்சிருமா? முக்கியமானது அவகிட்ட இல்ல பாத்தீங்களா? அது என்ன நம்ம பார்க்கலாமா? இதை எல்லாத்தையும் வச்சிரு. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவரு நம்ம கிட்ட இருக்கிறத கேட்கல, நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தாதான் அவருடைய அன்பு கிடைக்குங்கிறது இல்ல. அவர் நம்மையே கேட்கிறாரு. நம்ம அவர்கிட்ட கொடுக்கும்போது அவருடைய அன்பு நமக்கு பூரணமா இருக்கும். அப்படியா சொல்ற ஜோ? ஆமா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லுது. கூட கொடுக்கிறது என்ன? அவருடைய ஆவியின் கனிகளாகிய அனைத்தையுமே நமக்கு தந்திருக்கிறாரு. அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ நம்மளும் அவரை நேசிக்கணும்னு சொல்லுது. அப்படியா? இப்பதான் புரிஞ்சிச்சு. இனிமே நான் அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்ணி அவரோட அன்புல உறவாடி நான் நினைச்சிருப்பேன். குட், நம்மளும் இனிமேல் அப்படியே நினைச்சிருக்கலாம். அவருடைய அன்புல நாங்களும் நினைச்சிருக்கிறோம், நீங்களும் நினைச்சிருங்க. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. ஓகே சூப்பர் சூப்பர் ஸ்கிட்டோட பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸ்கிட் நல்லா இருந்தது, எல்லாரும் நல்லா இருந்தது கமெண்ட் பண்றீங்க. என்ன சேமன் அப்படின்னு இருக்காரு? சேமண்ணா என்ன சொல்ல முடியும் ஸ்கிட்டு பார்த்தனா அது அப்படியே அதில் மூழ்கிட்ட மாதிரி. ஓ மூழ்கிட்டீங்களா? ஓகே நீங்க மூழ்கி இருக்கீங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் ஸ்கிட்டு பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்காக தான் வருது அடுத்த செக்மெண்ட் ஐஸ் பிரேக்கிங். எல்லாரும் எந்திரிங்க. எல்லாரும் எந்திரிச்சு எங்களோட சேர்ந்து அண்ணாங்க சொல்ற மாதிரி நீங்களும் அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ண போறீங்க. எல்லாரும் ஆக்ஷனோட ஐஸ் பிரேக்கிங் பண்ணிட்டு வரீங்க. யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? போகலாம் மாதிரியோ போகலாம். ஹாய் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நீங்கள் சாங் ஸ்கிட்டு அப்புறம் ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா இல்லையா? எனக்கு கேட்கவே இல்லை மாதிரியோ. கேட்கவே இல்லையா? இப்போ கேட்குது. நல்லா இருந்துச்சு ஆமாம். ஓகே சூப்பர் எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சா? ஓகே இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? எல்லாருக்கும் தெரியும்ல 1 + 1 = எத்தனை? 2. ஓகே 2 + 2 = 4. ஓகே அந்த 4 + 4 = 8. ஓகே இது நம்ம பாடி லாங்குவேஜில் பண்ணலாமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? யார் பண்ண மாட்டேன்னு சொன்னது? பண்ணுவீங்க. ஓகே பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ஓகே ரெடி? எல்லாரும் என்ன பாருங்க. 1 + 1 = 2. சரி அதே மாதிரி 2 + 2 = 4. Again 4 + 4 = 8. ஓகே மறுபடியும் ஒரு டைம் பண்ணலாமா? ஓகே 1 + 1 = 2. ஓகே 2 + 2 = 4. Again 4 + 4 = 8. ஓகே எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க. மறுபடியும் ஒரு டைம் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ஃபாஸ்ட்டாக பண்ணலாமா? ரெடி கமான். என்னோட சேர்ந்து நான் சொல்கிற ஃபாஸ்ட்டுக்கு யார் பண்ணணும்? யாராவது எல்லாருமே பண்ணுற ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். ஓகே ரெடி பண்ணலாமா? 1 + 1 = 2. 2 + 2 = 4. ரெடி 4 + 4 = 8. அகைன் பண்ணலாமா ஃபாஸ்டா? 1 + 1 = 2. 2 + 2 = 4. 4 + 4 = 8. ஓகே எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க. மறுபடியும் இது நாளைக்கு பண்ணலாம். நாளைக்கு இன்னொரு ஆக்ஷனோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய். வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு.
ஓகே, எல்லாரும் அப்படியே ஆக்டிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அடுத்த செக்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மனப்பாட வசனம். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வரப்போகிறாங்க. நல்லா கற்றுக்கோங்க. எல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் டே எல்லாம் எத்தனை பேர் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நான் கிஸ் ஸ்டேஜில் கேட்போம். எல்லாரும் சொல்லணும், சரியா? ஓகே, வாங்க போகலாம் மனப்பாட வசனத்துக்கு. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஆன்லைன் வீடியோஸில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம இந்த ஆன்லைன் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபுட் ஸ்டெப்ஸ், அடிச்சுவடுகள், ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு டே 1 வசனத்தை எல்லாரும் கற்றுக்கலாமா? ஓகே, பிகினர்ஸ் எல்லாரும் கற்றுக்கலாமா? பிகினர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் LKG to 1st standard வரைக்கும். ஓகே, எல்லாரும் நான் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். திரும்ப சொல்லலாமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:8. பிரைமரி கிட்ஸ், உங்களுக்கான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. யோவான் 3:16. ஜூனியர்ஸ், இப்போ உங்களுக்கான வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35, பக்கம் 148, பேஜ் நம்பர் 148, புதிய ஏற்பாடு பகுதியில். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீனியர்ஸ், இப்போ உங்களுக்கான மனப்பாட வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. எல்லாரும் சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு ஸ்கிட் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இன்னொரு டைம் டான்ஸ் ஆடிட்டு வரலாமா? 2K20 VBS எங்களுக்கு பீஸ்ஃபுல் லைஃப். 2K20 VBS எங்களுக்கு பீஸ்ஃபுல் லைஃப். கொரோனா வந்தாலும் லாக்டவுன் ஆனாலும் ஃபாலோ பண்ண போறோம் ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வந்தாலும் லாக்டவுன் ஆனாலும் ஃபாலோ பண்ண போறோம் ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஜீசஸ். வேர்ல்டு ஃபுல்லா லாக்டவுன்ல இருக்கு, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஜீசஸோட
வசனம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சின்ன வசனம் தான், எல்லாரும் கரெக்டா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கிட்ஸ் சர்ச்சில் எங்ககிட்ட நீங்க சொல்லணும். சொன்னா அவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு, கிஃப்ட் இருக்கு. ஓகே, அடுத்த செக்மெண்ட் போலாம். வெயிட் நம்மளே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஆமா, இப்போ வேற யாரோ வராங்களாம், அவங்கள கூப்பிடலாமா? ஓகே, அப்ப அது யாருன்னு நீங்களே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் தாத்தாவும் இந்த வருஷமும் உங்களை பார்க்க மாட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் க்ரீனும் உங்களை பார்க்குறதுக்கு இந்த வருஷம் நாங்களும் வந்துட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் எல்லாரும் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி நாங்களும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம், எங்கேயுமே போகல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னை முடி வெட்ட கூட யாருமே விட மாட்டேங்கிறாங்க. ஏண்டா, இது ஒரு முடின்னு இதை வெட்ட வேற போறியா நீ? பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடியே நடிக்கிறாரு. இல்லை, அது பேரனை திருத்தி வளர்க்கணும்ல, அதனால தான். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஐயா, ஸ்டோரி நம்ம பார்க்கலாமே. ஓகே, எல்லாரும் கவனமாக காது கொடுத்து கேளுங்க. இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு சர்ச் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஐ, கிஃப்ட். ஓகே, எல்லாரும் ஸ்டோரிக்கு போகலாமா? முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மாமரம் அதிகமாக பனி கொடுத்துச்சு. ஆமாம், எல்லா காலத்துலேயும் அதோட பழம் வந்து சுவையாகவும் அழகாகவும் இருந்தது. அநேகருக்கு நிழல் தர மாதிரி ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அப்படியா? ஆமாம், எல்லாரும் அந்த மாமரத்தில் உள்ள பழத்தை பிடுங்கி சாப்பிட்டு பசி ஆத்திட்டு மிச்ச பழத்தை எடுத்து வீட்டில் அநேகருக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படியா தாத்தா? ஆமாம், அதாவது அந்த காலத்தில் அநேகர் வந்து நடந்து தான் பிரயாணம் பண்ணுவாங்க. இப்போ நடந்து போகிறவங்க அந்த மரத்தை பார்த்தாங்கன்னா நின்று அந்த பழத்தை சாப்பிட்டு அநேகருக்கு பிடுங்கிட்டு போவாங்க. ஐ, ஜாலி. ஒரு நாள் அந்த மரத்தில் உள்ள கனிகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த நாட்டு அரசன் என்ன பண்ணாரு, வந்து சாப்பிட்டு பார்த்தாரு. அரசனும் வந்து சாப்பிட்டாரா? ஆமாம், அரசனும் வந்து சாப்பிட்டு பழம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அரசிக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு அரசி என்ன பண்ணாங்க, அதில் நல்லா இருக்கு அந்த பழம், அதை சாப்பிட்டு அரசி என்ன பண்ணாங்க, அந்த பழம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இது அரண்மனைக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட சொல்லி அரண்மனைக்கு மட்டும் அந்த மரத்தில் உள்ள கனிகள்லாம் கொண்டு வர பார்த்துட்டாங்க. ஐயோ, அப்போ அரசி மட்டும்தான் அந்த பழமெல்லாம் சாப்பிட்டாங்களா? ஆமாம், அப்போது அரண்மனைக்கு கொண்டு வந்த பழங்கள் எல்லாத்தையும் அரசி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அந்த மரத்தில் உள்ள பழங்களை பொதுமக்கள் யாரையுமே சாப்பிட விடல. அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு 2 சேவகனையும் அங்கே வச்சுட்டாங்க. அச்சோ! அப்போது அந்த மரம் என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் பார்த்துட்டு கனிகள் வந்து கம்மியாக தர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? ஆமாம், அந்த அரசன் என்ன பண்ணாரு, மரத்தில் உள்ள பழங்கள் எல்லாத்தையும் அரண்மனைக்கு மட்டும் கொண்டு போக கட்டளையிட்டாரு. அச்சோ, அப்படியா? ஆமாம், அந்த பழங்கள் எல்லாத்தையும் அரண்மனையில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதில் ஜூஸ் போட்டு குடித்தாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க. ஆனால் அரண்மனையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைச்சிது. அப்போ பொதுமக்கள் யாரையுமே அங்கே உள்ளே விடாமல் மரத்தை க்ளோஸ் பண்ணி அந்த மரத்துக்கு 2 காவலர்களையும் போட்டுட்டாங்க. அப்படியா? ஆமாம், அதனால ஒரு காலத்தில் அந்த மரத்தில் உள்ள பழங்கள் எல்லாமே அரண்மனைக்கு மட்டும்தான் போச்சு. அச்சோ! அப்போ சில நாட்களுக்கு ஆனதுக்கப்புறம் மரம் வந்து கொஞ்சமாக கனி தரதை நிறுத்திருச்சு. அப்புறம் என்னாச்சு? ஆமாம், அந்த மரத்தில் உள்ள கனிகள் எல்லாமே கீழே விழுந்து அழுகி போயிடுச்சு. மரமும் கனிகள் தரதை நிறுத்திருச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா 2 கனிகள் 3 கனிகள் அப்படி மட்டும்தான் அந்த மரம் தந்துக்கிட்டே இருந்தது. அச்சோ, அப்படியா? ஆமாம், அதனால் இதை கேள்விப்பட்ட அரசன் அந்த மரத்தை பார்க்கறதுக்காக போய் நின்னாரு. பார்த்தாரு, மரம் வந்து பட்டு போய் கிடந்தது. அச்சோ, அப்படியா? அப்போது அந்த அரசன் என்ன பண்ணாரு, அந்த மரத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த வழியாக போன ஒரு முதியவர் வந்து அரசன்கிட்ட பேசினார். அரசரே, இந்த மரத்தை வச்சது நான் தான். இந்த மரத்தை இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதனால தான் அது கனிகள் தரலன்னு. அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா, மரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சா கனிகள் தராதா? அப்படி நடக்குமா தாத்தா? நடந்துச்சு. கேளு சொல்கிறேன். இந்த மரம் வந்து ஒரு அதிசய மரமும், அந்த மரத்தில் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கு கனிகள் தரக்கூடிய வல்லம் அந்த மரத்தில் இருந்துச்சுன்னு அந்த முதியவர் ராஜா கிட்ட சொன்னார்.
அதை கேட்ட ராஜா, ஐயோ நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேனே, எல்லாருக்கும் இந்த பழத்தை கொடுத்து தான் சாப்பிட்ருக்கணும், இதை நான் மட்டும் சாப்பிட நினச்சிட்டேனே அப்படின்னு தப்பாக நினச்சிட்டேனேன்னு சொல்லி அந்த மரத்தை வந்து மறுபடியும் பொதுமக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி வச்சாரு. இந்த மரம் வந்து மக்கள் மீது இருக்கிற அன்புனால தான் அது பார்க்குறவங்க எல்லாருக்கும் கனிகள் கொடுத்துச்சு. அது மாதிரி நம்மளும் அடுத்தவங்களுக்குன்னு எல்லாமே, அதாவது நம்மளும் இது மாதிரி நம்மளும் நம்ம மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்குது போல மற்றவங்க மேலே அன்பு வச்சு மற்றவங்களுக்கு நல்லதை பண்ணணும். ஐயா தாத்தா, எனக்கு இப்போதான் புரிஞ்சுது, நான் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கணும், அதே மாதிரி மற்றவங்க மேலே பாசம் வைக்கிறேன் தாத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறுபடியும் நாளைக்கு வருங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்ல கதைகள் இருக்குது. தாத்தாவும் கிரீனும் வந்து உங்களுக்கு கதை சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, பாய் பாய். வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. ஓகே, எல்லாரும் பப்பட் ஷோ பார்த்துருப்பீங்க. தாத்தா அவங்களுக்கு நல்ல கதை சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த செஷன் என்னன்னா, நமக்காக இன்னைக்கு மெசேஜ் கொண்டு வராங்க மெர்சிகா. ஓகே, எல்லாரும் கிளாப் பண்ணி அவங்கள வர வைக்கலாமா? ஹாய், பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விபிஎஸ் ஸ்டார்ட் ஆனது எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த வருஷம் எல்லோரும் விபிஎஸ் சர்ச்சில் வர்றது எல்லோரும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம வீட்லேயே விபிஎஸ் இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். எல்லோரும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்ல, அதனால் நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறங்காட்டிக்கு தான் இந்த வருஷம் நம்ம டெலி விபிஎஸ். ஓகே, இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம டாபிக் என்ன? வருஷம் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஒரு வருஷம் வின்னர்ஸாக இருந்தோம், ஒரு வருஷம் வாரியர்ஸாக இருந்தோம். இந்த வருஷம் என்னத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம்? ஃபுட் ஸ்டெப்ஸ், ஆண்டவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த வருஷம் டாபிக். ஓகே, உங்களுக்கெல்லாம் ஃபுட் ஸ்டெப்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஒருத்தங்க நடக்கிறாங்கல்ல, அது மாதிரியே நம்ம நடக்கிறது தான் அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம பின்பற்றுறது. ஓகே குட்டீஸ், இந்த வருஷம் நம்ம யாரோட ஃபுட் ஸ்டெப்ஸை பின்பற்ற போகிறோம்? நம்ம ஏசப்பாவோட ஃபுட் ஸ்டெப்ஸை பின்பற்ற போகிறோம். அப்படின்னா ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்க, அவர் மாதிரி நம்ம எப்படி வாழணும், அவர் நம்மளுக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க, அவர் என்னென்ன பண்ணாருன்னு அப்படியே நம்ம அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம போகணும். ஓகே, நம்ம ஏசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளைகளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஏசப்பா மாதிரியே இருந்தோம்னா நம்ம ஏசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளைகளாக நம்ம மாறிடலாம். ஓகே, இந்த வருஷம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏசப்பாவோட ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்ஸ் பற்றி, ஏசப்பாவோட ஒவ்வொரு ஃபுட் பிரிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே. எல்லாரும் ஆல்ரெடி டாப்பிக்கை கேட்டிருப்பீங்க. எல்லாரும் இன்னைக்கு என்ன 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 என்னன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு என்ன டாபிக்னை பற்றி எல்லாரும் பார்த்தீங்க? எஸ், இன்னைக்கு லவ்விங் காட். ஏசப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப் என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ்விங் காட். நம்மளுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதை பற்றி நிறைய கதைகள் பார்த்துருப்பீங்க, பப்பட் ஷோ பார்த்துருப்பீங்க, வசனம் எல்லாம் படிச்சிங்களா? ஓகே குட்டீஸ், நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் வசனம் படிச்சிங்களா? உங்களுக்கு ஈஸியான வசனம் தானே? ஏசப்பா அன்பாகவே இருக்கிறார், அதுதானே உங்களுக்கு வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்கிறது தானே உங்களுக்கு வசனம். ஓகே, இன்னைக்கு நம்ம லவ்விங் காட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏசப்பா ரொம்ப அன்புள்ளவராம். நம்மளோட ஏசப்பா, நம்மளோட காட் வந்து நம்மளுக்கு வச்சிருக்கிற அடையாளமாகவே நம்ம ஏசப்பாவை இங்கே நம்ம உலகத்துக்கு அனுப்பி வச்சாங்களாம். ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாத்தையுமே ரொம்ப நேசிச்சாங்களாம். ஏசப்பா இதுக்கு முன்பாக, ஏசப்பா வர்றதுக்கு முன்பாக நம்மளுக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸையும் எதுக்குள்ளே அடக்கியிருக்காரு தெரியுமா? ஏசப்பா 2 கமாண்ட்மெண்ட்குள்ளே அடக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன? எஸ், நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும். 2வது கமாண்ட்மெண்ட் என்ன? நம்ம தேவனிடத்தில் நம்மளை நம்ம நேசிக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் நேசிக்கணும். இதுதான் செகண்ட் கமாண்ட்மெண்ட் நம்ம காட் நம்மளுக்கு கொடுத்தது. எஸ், அவர் நம்மளை என்ன சொல்லியிருக்காரு? நம்மளை நேசிக்கிற மாதிரியே பிறரையும் நேசிங்கள்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி எல்லாத்தையும் நம்ம லவ்விங் காட் அவரோட லவ்வை நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. நம்ம எப்படி எல்லாரும் லவ்வை வெளியே காண்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். எப்படின்னா,
எப்படி தெரியுமா, நம்ம எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும்னு யோசிக்கிறோம்ல. நம்ம வீட்டில் டாடி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம், நம்ம தம்பி தங்கச்சிக்கு வரக்கு முன்னாடி எனக்கு வேணும்னு நினைப்போம். தம்பி தங்கச்சியாக இருந்தீங்கன்னா அண்ணா விட எனக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம லவ்வை காண்பிக்கிறதுனா எப்படி, நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்ம தங்கச்சிக்கும் வேணும், நம்ம தம்பிக்கும் வேணும், என்னோட அக்காக்கும் வேணும், என்னோட அண்ணாக்கும் வேணும்னு நினைக்கணும். நான் மட்டும் புது ட்ரெஸ் போட்டால் போதும், என்னோட அக்காக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி என் அக்காவுக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் லவ். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், சரி என்னை நேசிக்கிறாங்க, என்கிட்ட பாசமாக பேசுகிறாங்க என் ஃப்ரெண்டு, அதனால நான் அவன்கிட்ட பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கே நீங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணலாம். பிடிச்சவங்களுக்கே அவங்க உங்களுக்கு ஒரு சாக்லேட் தந்தாங்கன்னா அவன் எனக்கு சாக்லேட் தந்தான் ஆண்டி, அதனால நான் அவனுக்கு சாக்லேட் தர்றேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அன்பை காண்பிப்போம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, யார் நம்மளை திட்டுறாங்களோ, யார் நம்மளை அடிக்க வராங்களோ அவங்க கிட்ட நம்மளோட அன்பை காண்பிக்கணும்னு சொல்கிறாரு. நம்மளை நேசித்தவங்களையே நம்மளுக்கிட்ட பாசமாக இருக்கவங்க கிட்டேயே பாசமாக இருந்தோன்னா அதனால எந்த யூஸுமே இல்லை. நம்மக்கிட்ட உன் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சண்டை போடுறான்னா நான் திரும்பி சண்டை போடாமல் அவங்ககிட்ட பாசமாக இருக்கும்போது ஏசப்பா சொல்கிற இந்த கமெண்ட்மெண்ட்டை நம்ம நிறைவேற்றுறோம். நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம நேசிக்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். நம்ம லவ்வை எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம், நம்ம ஃப்ரெண்ட் நம்ம அடிக்க வந்தானா, நம்ம ஃப்ரெண்டு கூட நம்மளை சண்டை போட வந்தானா திரும்ப நானும் கூட சண்டை போடுவேன் அப்படி நிற்காம நம்ம அவனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். எதனால சண்டை போட வரான்னு சொல்லி அவன் சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு நம்ம நிறைய நேரத்தில் அமைதியாக இருந்துட்டோன்னா நம்ம எனிமீஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னவா மாறுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. இந்த உலகத்திலே ஏசப்பா சொல்லியிருக்காரு, அன்பு சகலத்தையும் தாங்கும்னு. நம்ம எல்லாத்து மேலே அன்பு செலுத்தணும்னா யாராச்சும் நம்மளுக்கு கெட்டது செஞ்சாலும் அதுக்கு நம்மளுக்கு பெருசாக தெரியாது, திரும்ப நம்ம அவங்களுக்கு நல்லதே செய்வோம். அப்படியாக நம்ம ஏசப்பா சொல்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம நேசிக்கணும். நம்ம பேரண்ட்ஸை நம்ம நேசிக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம நேசிக்கணும். நம்ம யார் சொல்கிறது, நம்ம ஸ்கூலில் போனால் நிறைய பேர் எனிமீஸ் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு நிறைய சண்டை போடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கூடலாம் சண்டை போடாமல் நம்ம அன்பாக இருந்தோன்னா யாருமே நம்மளுக்கு எதிராக வரமாட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கும்போது யாராச்சும் நம்மளுக்கு எதிராக நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்களா, போட மாட்டாங்க தானே. தட்ஸ் காட் சொல்கிறாரு, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். நமக்கு யாராச்சும் அடிக்க வரும்போது திட்ட வரும்போது கூட நம்ம பேசாமல் இருந்துட்டோன்னா ஒரு தடவை திட்டுவாங்க, 2 தடவை திட்டுவாங்க, அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. அதனால ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்றாரு, அன்பா இருங்கள். உங்களை நீங்க நேசிக்கிற மாதிரி நீங்க மற்றவங்களையும் நேசிங்க. எனக்கு நான் சாக்லேட் வேணும்னு நினைச்சேன்னா என் ஃப்ரெண்டுக்கும் சாக்லேட் வேணும்னு நினைக்கணும். அவனதும் நானும் எடுத்துக்க கூடாதுன்னு அவனதும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஸோ நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும். நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தலாம், நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி வெளிப்படுத்தலாம். நம்ம கோவப்படாம நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். நம்ம சண்டை போடாம நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். நம்ம தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா ஏதாச்சும் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்து கூட நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும், நம்ம அன்பை வெளிப்படுத்துறவங்களா இருந்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஏசப்பா நம்மளுக்கு சொந்தமா மாற்றி தருவாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம், லவ்விங் காட். தேவன் நம்ம இடத்துல அன்பா இருக்கார். நம்மளும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும். எப்படி அன்பா இருக்கணும், நம்மளை எனக்கு வேணும்னு நினைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் அது வேணும், மற்றவங்களும் அதை வேணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம மற்றவங்க மேலேயும் பாசமா இருக்கணும். அப்போ ஏசப்பா நம்மளை ரொம்ப நேசிப்பார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஏசப்பா அவரை போலவே நம்மளையும் மாற்றுறதுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா, ஏசப்பா நீங்கள் லவ்விங் காடாக இருக்கீங்க, உங்களை மாதிரியே எங்களையும் லவ்விங் பர்சனாக மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு நம்ம எப்பொழுதும் நம்ம கிஸ் சர்ச்சில் நம்ம எத்தனை ரூல்ஸ் வச்சுருக்கோம், 3 ரூல்ஸ்.
3 ரூல்ஸ் வச்சிருக்கோம். எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இல்ல கிட்ஸ் சர்ச்சுக்கு வராதங்காட்டிக்கு எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஓகே, ஆன்ட்டி மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? கண்ணை மூடணும். செகண்ட் ரூல் என்ன? கையை கூப்பணும். தேர்ட் ரூல்ஸ் என்ன? முட்டி போடணும். ஓகே, எல்லாரும் முட்டி போட்டு கண்ணு மூடி கை கூப்பி ஏசப்பாவை பார்த்து நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த முதலாம் நாள் விபிஎஸ் கூட ராஜா நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் படித்த ஒவ்வொரு கதைகள், ஒவ்வொரு வசனங்கள், ஒவ்வொரு தகப்பனை பார்த்த நாடகங்கள் ஒவ்வொன்றையும் ஞாபகம் வைத்து கொண்டு அன்புள்ளவர்களாய் தங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய அன்பில் அவர்கள் வளர கிருபை செய்யுங்க ராஜா. நீர் லவ்விங் காடாய் இருப்பது போல தகப்பனை எங்களையும் ஒவ்வொருவரையும் லவ்விங் பர்சனாக நீங்கள் மாற்றுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாய் குட்டீஸ். நாளைக்கு ஆன்ட்டி உங்களை வேற ஒரு டாபிக்கோட நான் மீட் பண்றேன். பாய். வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. ஓகே, இன்னைக்கான மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மற்றவங்ககிட்ட எப்படி அன்பாக இருக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். அதுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு டைம் கிளாப் பண்ணி தேங்க் பண்ணிடலாமா? ஓகே, இன்றைக்கி விபிஎஸ் ப்ரோக்ராம் இதோட முடியுது. ஆனாலும் நாங்கள் டான்ஸ் ஆடி தான் முடிப்போம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எங்கள் லிவிங் கேட் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு நீங்கள் எதாவது ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம மீடியா சேனலில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அநேகருக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸும் நாங்கள் உங்களுக்கு தரோம். மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, விபிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம சேனலில் அநேக பாடல்கள், கிட்ஸ் சாங்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே நமக்கு டெலிகாஸ்ட் ஆக இருக்குது. அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் ஆகி நீங்கள் அதுக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கணும் இந்த ஊழியத்துக்காக. அது மட்டுமல்ல, நமக்கு சர்டிஃபிகேட் உங்களோட நேமை வந்து கீழே தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இந்த விபிஎஸ் முடியும் போது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் விபிஎஸ் பார்த்த ஃபோட்டோ எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை நாங்கள் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ரோக்ராமை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கான சாங் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, பாய். வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு, ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு. இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஜிகில் ஜிகில் சாச்சா முகில் முகில் சாச்சா, ஜிகில் சா முகில் சா ஜிகில் முகில் சாச்சா, ஜிகில் ஜிகில் சாச்சா முகில் முகில் சாச்சா, ஜிகில் சா முகில் சா ஜிகில் முகில் சாச்சா. அடிக்கிற வேலுக்கு ஃப்ரூட் ஜூஸ், தினமும் குடிக்கணும் பைபிள் வாசு. அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரூட் ஜூஸ், தினமும் குடிக்கணும் பைபிள் வாசு. பிரேயர் தானே கால்சியம், பிரேயர் தானே கால்சியம். இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ். சுண்டக்கா சுண்டக்கா கத்திரிக்காய் வெண்டைக்காய், சுண்டக்கா வெண்டைக்காய் நீயும் கொஞ்சம் கேளக்கா. சுண்டக்கா சுண்டக்கா கத்திரிக்காய் வெண்டைக்காய், சுண்டக்கா வெண்டைக்காய் நீயும் கொஞ்சம் கேளக்கா. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. வந்துட்டோம் VBS 2K20 இது புதுசு. ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு, ஏசப்பா தோட்டத்தில் நாங்க எலசு. இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இனியாக போறோம் ஃப்ரூட்ஃபுல்னஸ்.